இன்றைக்கி நம்ம வந்து ரசம் மாலாய் செய்ய போகிறோம். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாத பாலை காய்ச்சணும். தனிப்பாலாத்தேன் 1 லிட்ரு வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்ம 1/2 லிட்ரு வாங்கினோம்னா கொஞ்சம் தான் வரும். சின்ன பிள்ளைய வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பால் வந்து இந்த அளவுக்கு நுர கூடி நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வினிகர் வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கிறோம். இது வந்து வினிகர். பத்து நிமிஷம் மூடி வச்சுருவோம், அது அதாவே திரண்டுரும். நான் பாலை காய்ச்சி வினிகர் ஊற்றி வச்சுருந்தோம். இப்போ வந்து இந்த கிண்டி பார்ப்போம். நல்லா தயிர் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம எலுமிச்சம்பழம் இருந்தாலும் புளிஞ்சு விடலாம். அது கொஞ்சம் லேசாக புளிப்பு தன்மையாக இருக்கும் ரசக்குழா. நம்ம எவ்வளோ தான் தண்ணி ஊற்றி அலசினாலும் லேசாக கொஞ்சம் புளிக்கும். துணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அந்த துணி அதில் போட்டு இதை தூக்கி நம்ம இதில் வந்து ஊற்றிடுறோம். பிடிச்சிக்கிறனும், கையில் பற்றக்கூடாது. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி நல்லா தண்ணியை பூரா வடித்து எடுத்துக்கிறணும். சூடு பயங்கரமாக இருக்கும். தண்ணி வடிகிற வரைக்கும் இப்படி வச்சு விட்றணும். தண்ணி அதை வாட்டு வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நல்லா பொழுன்னு வந்திருக்கு புட்டு மாதிரி. இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி அலசணும். நம்ம எதுக்கு தண்ணி ஊற்றுறோம்னா, நம்ம வந்து வினிகர் ஊற்றிருக்கோம், அதில் லேசாக ஒரு புளிப்பு தன்மை இருக்கும். அது போகிறதுக்காகத்தான் நம்ம இப்போ வந்து தண்ணி ஊற்றி அலசுகிறோம். இப்போ நல்லா தண்ணி பூரா வடிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்பா சூடு பயங்கரமாக இருக்குது. இந்த அளவுக்கு தண்ணி வந்துடுது. நல்லா தண்ணியை மட்டும் நல்லா வடிய வச்சிடணும். ஒரு 1/4 மணி நேரம் போல் தண்ணி வடியணும். இப்போ வந்து நம்ம எல்லாம் தண்ணியெலாம் நல்லா வடித்து எடுத்துட்டோம். இப்போ அதை எடுத்து இங்கே வச்சுக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம உதுத்தி விட்டு நல்லா பொழுன்னு ஆயிடுச்சு. இதை வந்து இப்படி கைட்டை வந்து நம்ம இப்படியே தேய்ச்சி இது பண்ணலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு நான் இப்படி தேய்க்கும் போது ஓரளவு வலுவலுன்னு வந்துடும். நம்ம பால் கொலக்கட்டைக்கு உருண்டை உருட்டுற மாதிரி உருட்டிடலாம். இப்போ நான் என்னால் வந்து அப்படி தேய்ச்சி உருட்ட முடியலை, அதனால் நான் வந்து மிக்ஸி ஜாரில் போடுறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஒரு சுற்றினோம்னா கெட்டியாக வந்துடும். இதை எல்லாத்தையுமே அள்ளி நம்ம ஒரே ஒரு சுற்றி விட்டுற வேண்டியதான். நம்ம கைட்டை நசுக்கி உருண்டை பிடிச்சோம்னா கொஞ்சம் பொழுன்னு வரும். இதுன்னா நமக்கு வந்து நல்லா ஒரு நைஸாக வந்துடும். இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சிருக்கோம். இப்போ நல்லா குலைவாக நம்ம மாவு பிணைஞ்ச மாவு மாதிரி வந்துடுச்சு. நம்ம கைட்டை பிணைஞ்சாலும் இந்த மாதிரி வராது. நம்ம கைட்டை போட்டு அமுக்கி பிணைஞ்சாலும் நைஸாகவே வராது. அது 1-2 நிரடாக இருக்கும். இதுன்னா நமக்கு நல்லா மைதா மாவு பிணைஞ்ச மாதிரி வந்துடும் குலைவாக. இன்னமே வந்து இதை பூரா நம்ம நல்லா பிணைஞ்சிக்கிட்டு அப்படியே உருட்ட வேண்டியதுதான். நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அப்படி உருட்டிக்கலாம். சிலிண்டர் கணக்காகவும் நம்ம உருட்டிக்கலாம், நீள சைஸில் உருண்டையாகவும் நம்ம உருட்டிக்கலாம், தப்பியும் போட்டுக்கலாம். அது நம்ம விருப்பத்துக்கு தக்கன நம்ம செஞ்சுக்கிற வேண்டியதான். நமக்கு எந்த இது பிடிச்சிருக்குமோ அதை செஞ்சுக்கிற வேண்டியதான். இப்போ வந்து நம்ம ரசம் மலாய்க்கு வந்து பாதாம் பருப்பு உரித்து வச்சுருக்கோம். நனைய போட்டு நல்லா உரிச்சிட்டோம். ஏன்னா அப்போ தான் நல்லா திக்காக இருக்கும், ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம நிறைய பேர் போட மாட்டாங்க, வெறும் பாலை மட்டும்தான் காய்ச்சி ஊற்றுவாங்க. அது தண்ணி எனக்கா இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி ஊற்றினோம்னா நல்லா கெட்டியாக இருக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து வச்சு கொடுக்கும்போது நல்லா ஸ்பூன் வச்சு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து பால் மாவு வந்து போடுறேன். இது எல்லாமே நமக்கு தேவைக்கு போட்டுக்கிறது தான். இது கண்டிப்பாக போட்டுத்தே ஆகணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் நம்ம போடும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை வந்து நைஸாக அரைச்சிக்கிறோம். நம்ம வந்து பருப்பை நல்லா அரைச்சிட்டோம். நல்லா கெட்டியாக வந்துருச்சு, நைஸாக வந்துருக்கு.
நம்ம வந்து பாலை எடுத்து வச்சுருக்கோம், பாலை காய்ச்சுவோம். தண்ணி ஊற்றாத பால். இதை வந்து நல்லாவே காய்ச்சிக்கிறோம். பால் வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் பருப்பையும் நம்ம பால் மாவையும் அதில் ஊற்றிடுவோம். அடுப்பை வந்து நல்லா குறைச்சே வச்சுருக்கோம். லைட்டாக கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுவோம். ஏன்னா நமக்கு வந்து குங்குமம் உப்பு இருந்துச்சுன்னா குங்குமம் உப்பு போட்டிருக்கலாம். குங்குமம் உப்பு இல்லை என்கிட்ட. அதனால் நம்ம இதை வந்து போட்டுட்டோம்னா கொஞ்சம் லைட்டு மஞ்சளாயிரும். குங்குமம் போட்டால் எப்படி கலரில் இருக்குமோ அந்த கலரில் வந்துடும். இன்னும் கொஞ்சம் போடுவோம். லைட்டாக வெள்ளையாக இருக்குது. இது கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கணும், பூசரம்பு கலரில் இருக்கணும். இது வந்து நல்லா கொதித்து கொஞ்சம் வேகட்டும். இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதித்து மேலே வரைக்கும் பொங்கிட்டு வந்துருச்சு. கொட்டமனை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் சீனி போட்டுக்கிறோம். நம்ம தேவையான அளவு சீனி ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். நம்ம ரொம்பையும் போட்டுற வேண்டாம். இது வந்து கொஞ்சம் லைட்டு இனிப்பாக இருந்தால் சரிங்க. ஏன்னா நமக்கு வந்து ரசகுல்லாலையும் இனிப்பு இருக்கும். அதனால் இது பால் தானே, மேலே ஊற்றுற பால் தான் இது. நம்ம கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் ஒரு ஏலக்காய் பொடி போடுவோம். இப்போ நம்ம வந்து இறக்க போகிறோம். அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். நம்ம சீனி பாகு காய்ச்ச போகிறோம். சீனி வந்து 1 கப்பு போடுறேன். 1 கப்பு கொஞ்சம் குறையாக இருக்கு, அவ்வளோதான். இது வந்து நல்லா கொதித்து வரணும், மலன்னு கொதித்து வரணும். இப்போ வந்து நமக்கு சீனி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்குவோம். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் மண்ணுங்கன்னும் தூசியமாக இருக்கும். வடிகட்டிக்கிட்டோம்னா அதில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்றுமே இல்லை, ஆனால் இருக்குது. இந்த 1 2 சக்கை மாதிரி கிடக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கோம். தட்டி தட்டி இதை இதில் போட போகிறோம். இதில் போட்டுருவோம். சீனி பாகு கொதிச்சுக்கிட்டு இருக்கு, அதில் போடுறோம். நம்ம இப்படி ஒன்று ஒன்றா போடணும். மொத்தமாக கொட்டிடக்கூடாது. ஒன்று ஒன்றா போட்டு இதை வேக வைக்கணும். நல்லா வேகமாக தான் தீ அடுப்பு எரியணும். அடுப்பை வந்து கம்மியாக வச்சிடக்கூடாது. நம்ம அடுப்பை கம்மியாக வச்சு கொஞ்சம் கொதி குறைஞ்சிருச்சு அப்படின்னா உருண்டை வந்து உடஞ்சிரும். எல்லாம் போட்டாச்சு. இதை போய் நம்ம எதுவும் கிண்டியே விடக்கூடாது. அதுவாக கொதித்து நல்லா வேகணும். இதாக வந்துருச்சு, அழகாக வந்துருச்சு. இதை வந்து நம்ம இப்போ கரண்டியை விட்டு எடுக்கக்கூடாது. இப்படி அமுக்கியே தான் விடணுமா ஒழிஞ்சு நம்ம வெளியில் டபக்குன்னு கிண்டி விட்டுறக்கூடாது. கடையில் வாங்க போனோம்னா நமக்கு அவங்க அளந்து கரெக்டாக 1 உருண்டை 2 உருண்டை சாப்பிட முடியும். இது நல்லா சாப்பிட்டா இருக்கு. கை பயங்கரமாக சுடுது. நல்லா நல்லா மெதுவாகவே நல்லா வந்திருக்கு. நல்லா இப்போ இதை வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பல்மாற ஆரம்பிக்க வேண்டியதான். நம்ம இதை காய்ச்சி வச்சுருக்கோம். இது நல்லா அழகாக நல்லா இருக்குது, ருசியாக இருக்குது. இதை வந்து நம்ம இதில் மோந்து ஊற்றிக்கிறோம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஊற்றிக்கிற வேண்டியதான். ஆனால் இது குடிக்கிறதுக்கு வெறுதாக குடிக்கிறதுக்கே நல்லா இருக்கும். நம்ம வந்து இந்த பாதாம் பருப்பு உடச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கிறோம். சும்மா கொஞ்சம் அழகுக்கு தான். நம்ம ஏற்கனவே பாதாம் பருப்பு அரைச்சி ஊற்றிருக்கோம். அதுவே நல்ல ஒரு ருசியாக இருக்குது. பாதாம் பருப்பும் பால் மாவும் நம்ம போட்டிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுத்தோம்னா வச்சுக்கோங்க, நல்லா ஒரு ஸ்பூன் கொடுத்துட்டோம்னா அழகாக எடுத்து நல்லா சாப்பிட்டுக்குருவாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.